நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அதில் அவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். யார் அழைத்ததின் பேரில் நாங்கள் சென்றோம், இந்திய அரசு IPKF அங்கே அனுப்பியது, பிறகு அங்கே என்ன நடந்தது, அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து கொண்டு IPKF வெளியேறு என்று சொன்னார்கள். இந்த வரலாறை எல்லாம் இன்றைக்கு மீண்டும் நினைவு கூறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்கிறார். இது முற்றிலும் மறுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வாதம். அதாவது 87 காங்கிரஸ் அரசாங்கம் செய்தது ஹிமாலயன் பிளண்டர். அக்ரிமெண்ட் என்று சொன்னால், ஒப்பந்தம் என்று சொன்னால், சம்பந்தப்பட்ட இரண்டு பார்ட்டிகளும் கையெழுத்திட வேண்டும். இதிலே சம்பந்தப்பட்ட பார்ட்டி யார் என்று சொன்னால், கட்சிகள் யார் என்று சொன்னால், ஒருவர் ஜெயவர்தனா, இன்னொருவர் LTTE சேர்ந்த பிரபாகரன் அவர்கள். ஆனால் பிரபாகரன் அவர்கள் கையெழுத்திடாமலேயே அவரை கொண்டு வந்து 87ஆம் ஆண்டு இங்கே ஒரு அசோக ஹோட்டலை சிறை வைத்து நிர்பந்திக்கப்பட்டு இவர்கள் கையெழுத்திட்டார்கள். இதுவே நாட் அக்ரிமெண்ட் கன்சர்ன் பிட்வீன் த பார்ட்டிஸ் என்கின்ற அந்த அடிப்படையில் அண்ணன் ஒன்று சொன்னார், இன்னொரு சகோதரர் இதே தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே நடந்தது EPRLF கொண்டு போய் IPKF ராவும் கொண்டு போய் ஆயுதங்களை குவித்துவிட்டு அவர்களே கலவரத்தை தூண்டிவிட்டு பழைய LTTE போட்டதுதான் இந்த பிரச்சனை. அவர் சொன்ன வாதம் தொடர்ந்து வைக்கப்படுவது போல் இந்த வாதம் கூட தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய வாதம் தான். உங்களுடைய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவருடைய பேச்சு நேரில் வந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்டுவிட்டு நாம் வாதத்தை தொடரலாம். தீநகரில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய உரையை இப்பொழுது கேட்கலாம். போராட்டத்துக்கு தமிழகத்தில் என்ன ஆதரவு இருக்கு என்று கேட்கிறார்கள். ராமகிருஷ்ணன் சொன்னதை போல ஈழம் வேண்டுமா, சுதந்திர ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்று நீ பொதுவாக்கெடுப்பு வைத்தால் 90 விழுக்காடு சுதந்திர தமிழீழம் என்று மக்கள் ஓட்டு போடுவார்கள். ஆனால் களத்துக்கு எத்தனை பேர் வருவார்கள்? 1,00,000 பேர் போதும். 300 பேரை கொண்டு செர்மாப்பிளை கணவாயிலே 10 லட்சம் பாரசீக படையை தடுத்து நிறுத்தினார் லியோனிடாஸ். 28 பேரோடு வன்னிக்காட்டுக்குள்ளே போன பிரபாகரன் 1,00,000 பேர் கொண்ட இந்திய படை எதிர்த்து கொரில்லா படை அணிகளை உருவாக்கினார். காட்டுக்குள்ளே இருந்து விமானப்படையை தயாரித்தார். கடற்படை, விமானப்படை, தரைப்படை. ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருக்கிறான், பிரபாகரன் கொஞ்சம் எங்களோடு அனுசரித்து போயிருந்தால் வரதராஜ பெருமாளை போல அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருப்போம் என்று. அட அடிமுட்டாளே, பிரபாகரனை பற்றி நீ ஏதாவது தெரியுமா உனக்கு? பிரபாகரனோடு இருக்கிற பாக்கியத்தை பெற்றவன் நான். வழக்கமான அவருக்கே உரிய ஆவேசத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். திரு பலராமனிடம் ஆக வேண்டிய கேள்வி. இப்போ தொடர்ந்து இதற்கு நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த வைகோ ஒரு வாதத்தை முன்வைத்துக்கிறார். இவர்களை பயங்கரவாதிகள் போல் சித்தரிப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நேதாஜியை போல் அவர் ஒரு தீவிரவாதி, சுதந்திரத்திற்காக போராடியவர்னு. இன்றைக்கு இப்பொழுது அவருடைய உரையை நாம் நேரலில் கேட்டோம். அங்கேயும் அவர் என்ன குறிப்பிட்டார்னா, முப்படைகளை கட்டமைத்து ஒரு ஆட்சியை, ஒரு அரசாங்கத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கான தனி நீதிமன்றம், பள்ளி என்பதை போன்றவெல்லாம் நிர்வகித்தவர்கள் அப்படின்னு சொன்னால், இதை வெறும் ஒரு சிறிய குழுவாக, ஒரு இயக்கமாக, ஒரு பயங்கரவாத பார்வையோடு பார்ப்பது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஏற்புடையது? ராஜீவ்காந்தி படுகொலையோடு மட்டுமே தொடர்பு படுத்தி அவருடைய மற்ற செயல்களை எல்லாம் புறந்தள்வது போல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது இல்லையா? அல்ல சகோதரர் அந்திரிதாஸ் சொன்னதான் நீங்களும் சொன்னீங்க. சுபாஷ் சந்திர போஸோடு இதை சேர்த்து பேசுவது முதல்ல ரொம்ப தவறு. சுபாஷை பற்றி சுருக்கமாக சொன்னால், எங்கிருந்து அவர் வெளியேறினார், ஆயுதம் தாங்கி புரட்சி நடத்தி தேச விடுதலையை பெற வேண்டும் என்று விரும்பினார். ரஷ்யாவுக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆப்கானிஸ்தானத்திலே தலைமறைவாக இருந்தார். ரஷ்யா அனுமதி கொடுக்காத போது அந்த நாட்டுக்குள் நாம் நுழைந்து விடுவோம், அவர்கள் கைது செய்த பிறகு தான் யார் என்பதை சொல்லிவிடலாம் என்று முயற்சித்தார். அந்த நேரத்தில் ஹிட்லர் ஒரு கப்பலை அனுப்புகிறார், ஒரு போட்டை அனுப்புகிறார். நீங்கள் அங்கே போய் சிரமப்படுறதை விட இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் செய்து கொடுக்குறோமேன்னு இட்டுன்னு போனார். அப்படி ஒரு சூழலால் அவர் போனார். போயிட்டு அவர் INA என்பதை அமைத்த பிறகு, அவரை அங்கீகரித்த பிறகு, அவரையே ஒரு நாட்டின் அதிபராக அங்கீகரித்த பிறகு, ஒரு கூட்டு அரசாங்கம் என்பது போல போஸ் அவர்களை வைத்து கொண்டு தான் இந்த படை நடத்துகிறார். அப்போ நமது இந்தியா மீது சுபாஷ் சந்திர போஸ் படை கொண்டு தாக்குகிற போது குண்டு பொழிவதற்கு முன்னால் மகாத்மா காந்தியடிகளை பார்த்து, தேச தந்தையே இப்போது நீங்கள் உதவுங்கள், இந்த நாட்டின் விடுதலையை சீக்கிரம் பெற்றுவிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ காந்திஜி சொன்னார், எந்த நிலையிலும் உனக்கு நான் உதவ முடியாது, உன் வழி தவறானது, இந்த நாட்டில் நீ செய்கிற வழி தவறானது, ஆகவே உன்னையும் ஏற்க மாட்டேன், உன்
போரையும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக அவர் தலையில் குண்டு போடுவேன்னு மோச அவர்கள் சொல்லலை. இறுதி வரை அவருடைய எண்ணம் தேச விடுதலை. அதன் பிறகு நடந்த விஷயங்கள் என்பது வேறு. ஆகவே அவர் நேதாஜியோடு சேர்த்து இந்த ஓமைகளை சேர்ப்பது என்பது நல்லது என்பது மட்டும். அதை விட நீங்க தனியா சொல்லலாம். இன்னும் சில மறுப்புகளை வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டால்பின் சில மறுப்புகளை வைத்திருக்கிறார். முன்னதாக கனடாவில் இருந்து மீண்டும் நம்முடைய தொல் திருமாவளவன் நேரலை இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். வணக்கம் திருமாவளவன். வணக்கம். இன்றைக்கு உலகம் முழுவதும் மாவீரர்கள் தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் கனடாவில் இருந்து எங்களோடு நேரலில் இணைந்திருக்கின்றீர்கள். இங்கே தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு மாவீரர் தினம் கொண்டாடுவது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஒருமித்த குரலோடு பாஜக, காங்கிரஸ் இரண்டு தரப்பிலுமே வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? பாஜகவும் காங்கிரசும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டவர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதாவது அவர்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் எதிரும் புதிருமாக செயல்பட்டாலும் கூட ஈழத் தமிழர்களின் போராட்டத்தை நசுக்குவதில், தமிழீழ விடுதலை புலிகளின் மீது பழி சுமத்துவதில் இருவரும் ஒரே கருத்துள்ளவர்கள். அதனால் இப்போது இருவரும் ஒரே குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாவீரர் நாள் என்பது விடுதலை இயக்க வரலாற்றில் வேறு எந்த இயக்கமும் சாதிக்காத, செய்யாத ஒரு வரலாற்று சாதனைகளை செய்த நாயகர்களின் நினைவேந்தல் நாள், வீரவணக்க நாள். அவர்கள் வன்முறையை அல்லது பயங்கரவாதத்தை நம்பவில்லை. ஒரு தேசத்தின் விடுதலையை போராட்ட களத்திலே எதிர்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகளை பின்பற்றி அவர்கள் எதிர்கொண்டார்கள். அப்பாவி சிங்கள மக்களுக்கு எதிராகவோ அல்லது பொது ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பொதுமக்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவோ விடுதலை புலிகளின் 25 ஆண்டு கால போராட்ட வரலாற்றில் எந்த பிழையும் அவர்கள் செய்ததில்லை. ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக இனவெறி ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் அவர்கள் போராடினார்கள், தம்முடைய இன்னுயிரை நீத்தார்கள். அப்படிப்பட்ட மாவீரர்களின் நினைவு நாளை இன்றைக்கு உலகமே கொண்டாடி. இந்த நிலையில தமிழகத்திலும் இந்தியாவிலும் இன்னும் விடுதலை புலிகளுக்கு தடை விதித்திருப்பது ஏற்புடையதல்ல. விடுதலை புலிகள் இயக்கத்தையே ஒழித்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் இன்னும் தடை? நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கான மறுப்புகளை நாம் இங்கே அவையில் கேட்டுவிட்டு உங்ககிட்ட வரேன். இணைப்பில் இருங்கள். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. திருமாவளவன் ஒரு வாதத்தை வைக்கிறார். முற்றிலும் இல்லை என்று ஆக்கிவிட்ட ஒரு இயக்கத்திற்கு ஏன் இன்னும் தடை நீடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். இவர்கள் அங்கே அப்பாவி மக்கள் யாரையும் கொல்லவில்லை, சிங்களர்களை கொல்லவில்லை, அதுபோன்ற ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடாத பொழுது அவர்களை ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். பொதுவாக விடுதலை புலிகளின் மீதான வாதம் அப்படிங்கிறது எப்படி ராஜபக்சேவை இவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகிறார்களோ அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு விடுதலை புலிகள் மீதும் வைக்கப்பட்டு முடிகிறது. உங்களுடைய பார்வை இது என்னவாக இருக்கிறது? விடுதலை புலிகள் ஆரம்பத்தில் ஈராசு, டெலோ, இபிஆர்எல்எஃப் போன்ற தமிழீழ மாறி போன்றவங்கள்ட்ட சகோதரத்துவம் நடந்தது உண்மை. ஆனால் ஒரு கட்டத்தில் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக தமிழர்கள் நசுக்கப்படும் போது பிரபாகரன் மட்டுமே ஈழத்தமிழர்களின் ஒரே தலைவர் என்ற அந்தஸ்தை அவர் பெற்றார். இன்னும் சொல்ல போனால் இலங்கை தீவிலே 2 நாடுகள் என்று ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு அவர் மண்ணை பிடித்து ராஜ்ய பரிபாலனை பண்ணும் அளவுக்கு அவர் இருந்தார். சொல்லுங்க துரைசாமி. இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பது அரசியல் சார்ந்த நிலைப்பாடு தான். இந்த விஷயத்தில் அவர்கள் ஆளும் கட்சிக்கு என்ன லாபம் கிடைக்கும், இதை வைத்து தேர்தல் அனுகூலங்கள் கிடைக்கும் என்றால் அதற்கு சாதகமான நிலைப்பாடு எடுப்பார்கள். அண்ணாமலை வரதராஜ பெருமாள் என்பவரை தலைமையாக கொண்டு தமிழீழத்தை ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு முன்பு டிக்ளேர் பண்ணியது என்பதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிச்சயமா ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருங்க, அதற்கான மறுப்பையும் கேட்டு வரலாம். சொல்லுங்க. அதாவது ஈழம் கேட்ட முதல் நபர் பிரபாகரன் அல்ல. 30 ஆண்டு காலம் அறப்போராட்டம் நடந்தது. அண்ணன் அவர் சொன்னால் எடுப்பிலே ஆயுதத்தை எடுத்ததை போல சொன்னார்கள். அறப்போராட்டம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டுக்கோட்டையிலே தீர்மானம் போட்டு ஈழத்து காந்தி செல்வா அவர்கள் சொன்னார்கள், இனி நாம் இவர்களோடு ஒன்று சேர முடியாது என்று சொல்லும் பொழுதுதான் வல்வெட்டித்துறையிலே வெறும் 7 பேரோடு, இதை குட்டுமணி தங்கதுரை உள்ளிட்ட 7 பேரோடு சென்று இன்றைக்கு ரஷ்யா, பாகிஸ்தான், சீனா, ஈரான்,
இஸ்ரேல் இந்தியா கொடுத்த 7 நாடுகளுடைய ஆயுதங்களை எதிர்த்து விமானப்படை, கடல் படை, ஆகாயப்படை என்று முப்படைகளையும் வைத்துக் கொண்டு அதற்கு முன்னதாக நிர்வாகத்தை கட்டியமைத்து எல்லா நிர்வாகம் சிறப்பான முறையில் கட்டியாண்டவர்கள் தான். நேரு அவர்கள் சொன்னார்கள், வடக்கிலும் கிழக்கிலும் இருப்பவர்கள் தான் அந்த நாட்டின் குடிமக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்ணனுக்கு சொல்கிறேன், கடைசியாக இந்திரா காந்தி பாராளுமன்ற பதிவு என்ன என்று சொன்னால், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா இஸ் நத்திங் பட் ஜெனோசைட் என்று பதிவு செய்திருக்கிறார். ஆகவே தங்களுடைய தேசிய இனத்திற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேசிய பார்வை என்று சொல்லிக்கொண்டு கதரை காவி முந்திவிடுமோ என்கின்ற போட்டி இப்பொழுது நடைபெறுகிறது. எந்த தேசிய பார்வையாளரும் தமிழ் தேசியத்தை அடக்குவதிலே ஒடுக்குவதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். 1985 ஜூலை 8ஆம் தேதி எல்லா இயக்கங்களும் EPR, டல்ஃப், பிளாட், டெலோ எல்லா இயக்கங்களும் திம்புலே நடந்த பேச்சுவார்த்தையிலே ஒரே ஒரு ஒற்றை அறிக்கையோடு தான் ஒரே மேடையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்களை ராவும் IPKF-ம் சேர்ந்து ஆயுதங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒப்படைத்து பிரச்சனைகளை உருவாக்கி அதற்குண்டான பழைய விடுதலை புலிகள் மீது போட்டு விட்டார்கள் என்பதானே தவிர எப்படி சுபாஷ் சந்திர போஸ் கொச்சைப்படுத்தப்பட்டார், அன்றைக்கு கொச்சைப்படுத்தப்பட்டார், இன்றைக்கு பாராட்டப்படுகிறார். அப்படி இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்படுகின்ற பிரபாகரன் பிற்காலத்தில் இந்த தமிழினத்தால் பாராட்டப்படுவார். நம்ம ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. முன்னதாக ஒரு கேள்வியோடு உங்ககிட்ட இடைவெளிக்கு போல நினைக்கிறார். அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார், கதரை காவி முந்தி விடுமோ அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். திருமாவளவனும் அதே தான் முன்மொழிகிறார். 2 பேருக்கும் இந்த விவகாரத்தில் அடிப்படையில் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்னா, பிரபாகரனை ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையோடு தொடர்புபடுத்தி பார்த்து அதன் நிமித்தமாகவே தடை செய்யப்பட்டிருக்கும் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அடிக்குவது ஒரு புறம் நியாயம் என்று வைத்துக் கொண்டால், ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்ததற்கு காரணமான அந்நாட்டு அதிபர் ராஜபக்சேவை அவருக்கு ரத்தன கம்பள வரவேற்பும் சிவப்பு கம்பள வரவேற்பும் கொடுத்து கை கொடுக்குவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து மதிமுக போன்ற தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. அதற்கான விடையோடு நாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். காத்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடரலாம்.